அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நீங்க 5 லட்சம் கோடி நீங்க பட்ஜெட்டை போட்டு விவசாயத்துக்கு 14,000 கோடி போட்டீங்கன்னா என்ன ஆகுது? சாரி ப்ரோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. சாரி ப்ரோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. அதாவது இன்றைய கட்டத்தில் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இது இட் இஸ் a ரியாலிட்டி. இதன் பிறகு ஆண்டுதோறும் அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு நமக்கு அதிக அளவில் வெள்ளம் வரும், மழை வரும், வெள்ளம் வரும். இந்த மழை என்ன பிரச்சனைனா, பருவம் நம்ம ஒரு காலத்துல 45 நாட்கள் 48 நாட்கள்ல பருவம், தென்மேற்கும் வடகிழக்கும் சேர்த்து. இன்னைக்கு இதே 2 பருவங்கள் 30 நாள் 31 நாள் 28 நாட்கள்ல பெய்யுது. ஆனால் அதிகமா பெய்யுது. இதுக்கு முன்பு 900 மில்லிமீட்டர் பெய்யுது, இன்னைக்கு 950 மில்லிமீட்டர் பெய்ஞ்சிட்டு இருக்கு குறுகிய காலத்தில். அது சேமிக்கிறதுக்கு, தேக்கி வைக்கிறதுக்கு இடம் நமக்கு இல்ல இருக்கு. ஆனா இவங்க அது பாதுகாப்பு பண்ணல, எதுவும் ஒரு வளர்த்து கால்வாயோ தூர்வாரல, எதுவுமே அதுல ஒரு நில் முதலீடு, அதுல கவனமும் இல்ல, முதலீடும் கிடையாது. அதுல இது செய்து சரிப்படுத்தினாலே நீங்க சொல்றது தண்ணியே தேங்காம எல்லாமே ஒரு பாதுகாப்பு. ஒண்ணு, மழை காலத்துல தண்ணி சேமிக்கிறதுக்கு பண்ணணும். மற்ற நாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சைனாலதான் பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஜப்பான்லாம் அது வளர்ந்த நாடு, அது வேறு. இங்கெல்லாம் ஏதோ வரத்துல இப்ப முதல்ல பருவம், வடகிழக்கு பருவம்னா அமைச்சர் என்ன சொல்றாரு, போட் ரெடி ஆயிட்டான்னு பாக்கலாம். ஐயோ நீ மழை வரும்போதுனா போட் ரெடி பண்ணு, இதுதான் பாக்குறாங்க. அப்போ இவங்க எவ்வளவு காலம் என்னையா செஞ்சீங்க? 58 ஆண்டுகள் ஆண்டு வரீங்களா 2 பேரும்? திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல். என்ன நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க கட்டினீங்க, என்ன பிளானிங் பண்ணீங்க, எவ்வளவு செய்யலாம், என்ன முதலீடு செஞ்சீங்க நீங்க? இதுல இல்ல, அதுல அது நீங்க சரிப்படுத்துறதுக்கு மீண்டும் மீண்டும் கேட்க எங்களுக்கு யோசனைகள் எவ்வளவு நாங்க ஆண்டுதோறும் நாங்க செஞ்சுட்டு வரோம். சென்னை சொல்றீங்க, நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் நாங்க தயார் பண்ணோம். அதுல நீங்க ஒரு 25% நாங்க சொன்னதில் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நான் சென்னையில ஒரு சொட்டு தண்ணி மழையில நிற்காது, எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். தொடர்ந்து நாங்க சொல்லிட்டா ஒரு யோசனைகள் கொடுக்கிறோம். நாங்க சும்மா போய் ஏதோ ஒரு ரூம்ல போய் எழுதுறது கிடையாது. சொல்ற யோசனைகள் எல்லாமே சயின்டிபிக் அனாலிசிஸ், ஒரு டீம், பெரிய டீம் வச்சிருக்கோம், நெட்வொர்க் வச்சிருக்கோம், டெக்னிக்கல் பீப்புள் தான். அவங்க யோசனைகள் தான் நாங்க ஆவணமா எத்தனையோ ஆவணங்கள் நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.